மேஷராசி அன்பர்களுக்கு வணக்கம். அறிவியல், ஜோதிடம், ஆன்மீகம் என்ற தொடரில் இப்பொழுது வருடப் பலனை பார்த்து வந்தோம். இந்த ஆண்டு பலனை பொது பலனாக சொல்லியிருப்பதால் முதலில் ஆண்டு பலனை தெரிந்து கொண்டு அதன் பின் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களுடைய ராசி பலனை பார்க்கலாம். இப்போது மேஷ ராசிக்கு உரிய பலனை பார்ப்போம். மேஷ ராசியை பொறுத்தவரை வருட பலன்கள் என்கிற பொழுது சனி கும்பத்திலும், ராகு மீனத்திலும், குரு இப்போது மேஷத்திலிருந்து சித்திரை 18 தேதிக்கு ரிஷபத்திற்கும் செல்லுகிறது. இந்த வகையில் இந்த 4 ராகு கேது சேர்த்து 4 கோள்கள், இந்த 4 கோள்களும் வருட பலனை நிர்ணயம் பண்ணும். ஏறக்குறைய இந்த ஆண்டு முழுவதும் இந்த 4 கோள்களும் வேறு ராசி பெயர்ச்சி இல்லை. எனவே வருட பலனும் குரு பெயர்ச்சி பலனும் ஏறத்தாழ சம அளவிலேயே இருக்கிறது. இப்போது ஆண்டின் துவக்கத்தில் சனி 11 இருக்கிறது. 3, 6, 10, 11 மட்டும்தான் சனி கிரகம் பெரிய நன்மைகளை செய்யும். அப்படிப்பட்ட இடத்தில் சனி கிரகம் இருப்பதால் சனியினுடைய பலன்கள் மிக மேன்மையாக இருக்கும். இருந்தாலும் ஒரு கிரகத்தின் பலனை மற்ற கிரகங்கள் கூட்டியோ குறைத்தோ கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. இதர கிரகங்களும் அந்த பலனை ஒத்து போனால்தான் அந்த பலன்கள் சரியாக இருக்கும். எனவே மற்ற கிரகங்களுடைய நிலையையும் பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராகு. 12 ராகு என்பது 12ஆம் இடம் விரயம், செலவு, தேவையில்லாத அலைச்சல், உடல்நல குறைவு போன்றவற்றை காட்டும். அந்த 12 ஆண்டு துவக்கத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரனோடு ராகு இருக்கிறது. இந்த 4ம் முக்கியமான கிரகங்கள். செவ்வாய் லக்னாதிபதி, ராசி அதிபதி, ராசிக்கு 7 குடையவர் சுக்கிரன், இவர்களெல்லாம் 12 இருக்கிறார்கள். ஏறக்குறைய இந்த காலகட்டங்கள் எதிர்பார்க்கும் இனங்கள் அதிக அலைச்சலை கொடுக்கும், சிரமங்களை கொடுக்கும் என்பதுதான் இதனுடைய முக்கிய பொருள். குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த 4 கிரகங்கள் அமைந்த அமைப்பு வரவுக்கு அதிகமான கொஞ்சம் செலவுகளையும் காட்டும். அதே சமயம் குரு 2ஆம் இடத்திற்கு செல்லுவதால் வரவுகள் நன்றாக இருக்கும். வரவுகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த செலவுகள் கொஞ்சம் அதிகம். அதாவது 2 குடையவர் 12 இருக்கிறார், 12 குடையவர் 2 இருக்கிறார். இந்த 2 கோள்களும் பரிவர்த்தனம், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை நிலை. அந்த நிலையில் வரவு செலவுகள் இரண்டுமே போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை அனுசரித்து தான் நடக்கும். ஏறக்குறைய வரவு நல்ல விதமாக இருக்கும், அதே அளவுக்கு செலவுகளும் தடையின்றி இருக்கும். இந்த செலவு நிலை சில நாட்களுக்கு மட்டுமே. ஏறக்குறைய குரு பயிற்சியான சில நாட்களில், ஒரு வாரத்திலேயே குரு பகவான் சூரியனுக்கு பின்னால் அஸ்தங்கமாகி விடுகிறது. அஸ்தங்கமாகிற கிரகம்
சுப பலன்களை அவ்வளவாக தருவதில்லை. எனவே 2க்கு சென்ற குரு ஏறக்குறைய 1 மாத காலம், அதாவது வைகாசி 18 அளவுக்கு வரை ஏறத்தாழ குருவினுடைய பலன்கள் மறைந்தே இருக்கும். குருவினால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்று சொல்வது நடைமுறைக்கு வராது. அதாவது ஏதோ ஒரு கிரகம் ஏதோ ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கும் என்பது தவிர குருவினால் வர வேண்டிய பலன்கள் கிடைக்காது. இதை இன்னொரு முக்கியமான தகவல் கூட சொல்ல வேண்டியிருக்கிறது. 2ல் குரு வந்துவிட்டால் உடனே குரு பலன் ஆரம்பித்து விட்டது, உடனே சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பலனை சொல்லுவார்கள். 2ல் குரு வந்துவிட்டார், ஆனால் குரு மறைந்து இருக்கிறார். குரு மறைந்திருக்கும்போது சுபகாரியங்களை செய்ய வேண்டுமா? குரு நல்ல இடங்களில் அமையும் பொழுது அமைகிற திருமணம்தான் நல்ல முறையில் பிரகாசிக்கும். அதே குரு மறைந்திருக்கும் காலங்களில் ஏற்படும் பலன்கள் அந்த திருமண வாழ்க்கையை சோபிக்காது, அதாவது பிரகாசிக்காது. எனவே குரு பலன் வந்துவிட்டது என்பதால் மட்டும் அதை செய்துவிட முடியாது. அதே போல அந்த குரு அஸ்தமனத்திலிருந்து வெளியில் வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக பூமிக்கு குரு பலன் அருகில் வரும். இந்த காலகட்டங்களில்தான் இந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் உருவாக ஆரம்பிக்கும். 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, கல்வி, அதாவது நம்முடைய சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாவற்றையும் குறிக்கும் இடம் 2ஆம் இடம். 2ஆம் இடம் நன்கு அமைந்தால் குடும்பத்தில் எல்லா ஒற்றுமையும் நன்கு அமையும். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்பது தான் நல்ல நேரம். அதாவது எந்த நாளிலும் சரி, ஒருவர் சொல்வதை இன்னொருவர் அப்படியே கேட்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட அது நல்ல நேரம் என்பதற்கு அறிகுறி. ஒருவர் கருத்தை இன்னொருவர் வன்மையாக எதிர்க்கிறார் என்றால் அதுவே நமக்கு ஆகாத நேரம் என்று சாதாரணமாக தெரிந்து கொள்ளலாம். அது கிரகங்களுடைய கணக்கே தேவையில்லை. அதுபோல 2ல் உள்ள குரு உங்களுடைய சொல்வாக்கு, சொன்ன சொல் பலிக்கும். சொன்ன சொல்லை மற்றவர்கள் கேட்பார்கள். சொன்ன சொல்லுக்கு மரியாதை இருக்கும். சொன்ன சொல் பிரகாசிக்கும். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மை செய்யும். ஆகவே ஏறத்தாழ வைகாசி 15 தேதிகளுக்கு பிறகுதான் குரு பலனின் மொத்த பலனும் ஆரம்பிக்கும். ஏறக்குறைய இதே காலத்திற்குள் 12ல் நின்ற கிரகங்கள் ராசிக்குள் வந்து விடுகின்றன. ராசிக்குள் புதன், சுக்கிரன் வரும்பொழுது பல நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது குரு அஸ்தமன நிலையில் தான் இருப்பார். இருந்தாலும் சுக்கிரனுடைய பலன்கள் நன்றாக இருக்கும். அதை தொடர்ந்து செவ்வாயும் ராசிக்குள் வந்து விடுகிறது. செவ்வாய் ராசிக்குள் வந்தால் மேஷத்துக்கு ஆட்சி அடைகிறது. அப்படி ஆட்சி அடைவதால் மீண்டும் ஒரு செல்வாக்கு மலர ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஏறக்குறைய சுக்கிரனுடைய பயிற்சி மற்ற எல்லாம் ஏறக்குறைய அனுகூலத்தையே நோக்கி போவதால் ஓரளவுக்கு இருந்து வந்த சிரமங்கள் மறைய ஆரம்பித்து ஆனி மாதம், ஏறத்தாழ ஆனி மாதம் 3ஆம் இடத்தில் சூரியனும், 2ல் குருவும், 11ல் சனியும் இருப்பதால் சற்று ஏறக்குறைய எதிர்பார்க்கும் இனங்கள் எல்லாமே மிக மிக நன்மையான அனுகூலங்களை தரும். இந்த காலகட்டங்களில் நாம் எதிர்பார்த்த, எண்ணிய, செய்ய நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் சுணக்கமில்லாமல் செய்து முடிக்கலாம். அதன் பலன் மிக நீண்ட நற்பலனை கொடுக்கும். அந்த காலகட்டங்களில், அதாவது ஆனி மாதம், சற்று ஏறக்குறைய ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வழக்கமான பிற கிரகங்களால் வரும். அது சின்ன சின்ன அமைப்புகள், அவ்வளவு பெரிய அளவில் கஷ்டங்களை உருவாக்காது. ஆனால் 3ஆம் இடத்து சூரியன் ஏறக்குறைய வெற்றியையே தரும். அதன் பிறகு
ஆடி ஆவணி மாதங்கள் சுமாராக இருந்தாலும் ஆவணி தொடங்கி மீண்டும் ஒரு உச்சநிலையை நோக்கி பல உயர்வுகள் ஏற்படும். அடுத்து புரட்டாசி மாதம் 6ஆம் இடத்தில் சூரியன். 6இல் சூரியன் இருக்கும் பொழுது கேதுவுடன் இணைகிறது. கேதுவுடன் இணைகின்ற சூரியன் ஏறக்குறைய மேலும் பல நன்மைகளை செய்யும். 6ஆம் இடம் அதாவது ராசிக்கு 6ஆம் இடம் அவ்வளவாக நன்மைகளை செய்யாது என்றாலும் 6ஆம் இட அதிபதி, 6இல் ராகு, இந்த கேது, 6இல் சூரியன் எல்லாம் சேரும் பொழுது ஏறக்குறைய நற்பலன்களையே தரும். அதனால் மீண்டும் ஒரு உயர்ந்த நிலையை அங்கே பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஐப்பசி மாதங்கள் அளவுக்கெல்லாம் வரும்பொழுது குரு வக்ர நிலைக்கு அடையும். குருவினுடைய பலம் அதிகரித்து முழுமையாக பூமிக்கு மிக அருகில் இருக்கும். அந்த காலகட்டங்களில் ஏறக்குறைய குரு பலன்கள் மிக சுறுசுறுப்பான காலகட்டங்களை அடையும். அதே சமயம் வக்ரமாகும் பொழுது இந்த சுப பலன்கள் சற்று சுணக்கமடைவது போல காட்சி அளிக்கும். அதாவது முன்னோக்கி செல்லும் குரு சற்று பின்னோக்கி செல்வதால் அந்த நேரங்களில் சற்று பலன்கள் முன்பின்னாக அமையும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மாதத்திற்குள் வக்ர நிகழ்ச்சியை நீங்கி மீண்டும் இயல்பு கதியை அடைந்துவிடும். அதன் காரணமாக மறுபடியும் குருபலன் ஆண்டு முழுவதும் பிரகாசிக்கும். அதே போல ஏறக்குறைய கார்த்திகை மாதம் 1 தான் சற்று மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள், செலவுகள், எதிர்பாராத பலவிதமான திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய மாதங்களாக இருக்கும். அந்த ஒரு மாதத்தை மட்டும், அதாவது மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் தான் இருக்கின்றன என்பதால் அது அவ்வளவு பெரிய குறைகளை காட்டாது. அந்த ஒரு நாளை பார்த்துவிட்டு ஒரு மாதத்தை ஓட்டிய பிறகு மீதி உள்ள காலங்கள் ஏறத்தாழ நற்பலன்களையே முன்னோக்கி செல்லுகிறது. அதிலும் தை மாதம் 10ஆம் இடத்திற்கு சூரியன், 11இல் சூரியன் என அடுத்து வரக்கூடிய மாதங்கள் மிக நன்மையானவை. எனவே ஆண்டு பலன் என்று பார்க்கும் பொழுது மேஷராசிக்கு இந்த ஆண்டு முன்பு இருந்த காலகட்டங்களை விட இப்போது நன்மைகள் தொடங்க ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பு ராகு 2இல் ராசியில் 12இல், அதாவது 4.5 ஆண்டுகள் ராகு கிட்டத்தட்ட சனியின் பலனில் பாதி பலனை கொடுக்கும். அதுபோல் 7 சனியினுடைய பலன்களைப் போலவே ராகுவும் சில தொடர் தொல்லைகளை கொடுத்து வந்தது. 2இல் ராகு என்றால் சொன்ன சொல் பலிக்காது. அதாவது நாம் எதிர்பாராமல் பொருளாதார சிக்கல்களில் மாட்டிக்கொள்வோம், கடனாளி ஆகிவிடுவோம். அது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் ராகு உருவாக்கியது. அடுத்தது ஜென்மத்தில் வந்த பொழுது அது மேலும் பல தொடர்ந்து தொல்லைகளை தான் கொடுத்தது. இப்பொழுது 12இல் இருக்கிறது, அதாவது பிரிந்து செல்லும் ராகு. இனி அதனுடைய கெடுதல்கள் அதிகரிக்காது. இந்த ஆண்டு பலனை தொடர்ந்து ராகுவும் 11க்கு செல்லும். 11க்கு செல்லுகின்ற ராகுவாலும் நற்பலன்களே ஏற்படும் என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே ஏறத்தாழ இந்த காலகட்டங்கள் மிகவும் முக்கியமானவை. இதன் பிறகு தொடர்ச்சியாக பல நற்பலன்களை நாம் அடைய முடியும். அந்த வகையில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முற்பகுதியை விட ஆனி மாதம் தொடங்கி மாசி மாதம் வரை ஓரளவுக்கு எதிர்பாராத பல நன்மைகளையே தரும் என்பதை உறுதியாக சொல்லலாம். எனவே வீட்டில் சுபகாரியங்கள், பல நற்காரியங்கள் போன்ற எல்லாவற்றையும் தருகின்ற காலம். அவற்றை அனுசரித்து கால நேரத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், முன்னேற்றமடைவீர்கள். நன்றி, வணக்கம். திருமழிசை அறிவியல் ஜோதிட நிலையம், ஜோதிட குரு சு. சம்பையா, ஞானயோகி. வணக்கம்.